வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் பச்சை மெந்திய குழம்பு தான் பார்க்க போறோம். பச்சை மெந்திய குழம்புனா ஒன்றும் இல்லை. இப்ப சாம்பார் பொடி வத்த குழம்பு பொடி எதுவுமே இல்லை அப்படின்னா எங்க மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பச்சையா போட்டு அப்படியே நல்லா ஒரு பவுடர் பண்ணிட்டு மம்மியில வச்சாலும் டக் டக்குன்னு பவுடர் பண்ணிடலாம். மம்மியில பவுடர் பண்ணிட்டு உடனே பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இப்ப என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத சொல்றேன், அதை பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த வத்த குழம்பு. அதாவது முருங்கைக்காய் போட்ட பச்சை மெந்திய குழம்பு. முருங்கைக்காய் இல்லைன்னா நீங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இல்லை என்ன காய் இருக்கோ அதை கூட நீங்க போட்டுக்கலாம். குடமிளகா கூட நல்லா இருக்கும். இப்ப என்ன அரைக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். வத்தல் போட்டா கூட நல்லா இருக்கும். ஆமா, வத்தல் போட்டாலும் நல்லா இருக்கும். இது 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் தோரம் பருப்பு, எதுவுமே வறுக்கல, 1/2 டீஸ்பூன் கடுகு, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு வர மிளகா. இது நம்ம எப்பயுமே வெயில காய வச்சுதான் வச்சிருப்போம், அதனால வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நான் காரத்துக்கு ஒரு 8 வரமிளகா செய்யறேன். காரத்துக்கு மட்டும், அது மட்டும்தான் காரம், வேற எதுவும் இல்லை. மிளகு காரமும் அதுவும் மட்டும்தான். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளவுதான். இதெல்லாம் பவுடர் பண்ணி கொண்டு வருவோம். இப்ப நான் இதை மிக்சியில அரைக்கிறேன். நீங்க அம்மியில இருந்தா கூட அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் குறப்பா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். சோ இப்ப நம்ம குறப்பா மிக்சியில ஒரு ஓட்டி வந்துருவோம். பிறகு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பச்சை மணத்தக்காளிக்காய் இருந்தது அப்படின்னா நீங்க முருங்கைக்காய் தானுக்கு பதிலா அதை கூட இங்க தாளிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்டா நம்ம மணத்தக்காளிக்காய் வத்தல் வச்சிருப்போம்ல, அதை கூட நீங்க நல்லெண்ணெயில வறுத்து போட்டாலும் நல்லா இருக்கும். இதுக்கு எல்லா தானுமே ரொம்பவே ஆப்டா இருக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், குடமிளகாய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப கச்சட்டியில நல்லெண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சிடுது. கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் நாம. ஆமா, அதான் முக்கியமா இதுக்கு வெந்தயம் தான். அதனால தானே சொன்னேன் முருங்கைக்காய் பச்சை மெந்தய குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வெந்தயம் தாளிக்கும் போது கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி இந்த எண்ணெயில ஒரு நிமிஷம் அப்படியே கரட்டி விட்டுருக்கோம். நம்ம வறுக்காம எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, தனியா, தோரம்பருப்பு, மிளகு, கடுகு எல்லாத்தையும். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த எண்ணெயில அதை போட போறோம். நம்ம புளிக்கு எடுத்துன்றதுக்கு கரெக்டா இருக்கும். சொல்றேன், ஜஸ்ட் அப்படியே ஒரு பிரட்டிடுங்க அந்த எண்ணெயிலே. ஆமா, தீயக்கூடாது. தீஞ்சா நல்லா இருக்காது, வாசனை மாறி போயிடும். தெரியுதா உங்களுக்கு? தீயல பாருங்க, ஆனா எண்ணெயில பொரியுது இல்லையா, அவ்வளவுதான். நான் நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன் நானு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சிருக்கோம். நம்ம அப்படியே மூடி வச்சிருவோம். முருங்கைக்காய் இதுலயே வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும், பாத்துடலாம். வெல்லம் சேர்த்துருவோம். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். இது எங்க மாமியாரோட ரெசிபி, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. எதையுமே நீங்க வறுக்கவே வேண்டாம். எல்லாத்தையும் பச்சையா போட்டு அரைச்சோமா, டக்குன்னு இந்த எண்ணெயில போட்டு ஒரு பிரட்டணுமா. எண்ணெயில பிரட்டும் போது அது கருக கூடாது. அந்த கலர் மட்டும் லைட்டா அந்த எண்ணெயில பொரிஞ்சு வரா மாதிரி இருக்கணும் அந்த பொடி. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க நல்ல ஒரு சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சுட்டு இதுக்கு ஒரு காரக்கறியோ இல்ல தேங்காய் போட்ட கறியோ இல்ல இந்த சுட்ட அப்பளமோ வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வெல்லம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.